Hi friends, இது நம்மளோட sam&sadhu world. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான தேங்காய் பால் ரெசிபி தாங்க. அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. அதே கப்பில் 3 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும். நான் 1.5 தேங்காய் இந்த மாதிரி சில்லு சில்லாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம துருவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேங்காய் பால் கம்மியாக தான் கிடைக்குங்க. இந்த மாதிரி நம்ம சில்லாக அரைச்சி எடுக்கும்போது நம்மளுக்கு தேங்காய் பால் அதிகமாக கிடைக்கும். இப்போது 1 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இடையில பாதி அரைப்பட்டதுக்கப்புறமா இன்னொரு டம்ளர் தண்ணி கூட நான் ஆட் பண்ணினேங்க. அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. நீங்கள் அரைக்கும்போது இன்னொரு டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலை தாய்ப்பாலுக்கு நிகரானதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சக்தி நிறையா இருக்குங்க. நம்ம வீட்டில் ஒரு மூடி தேங்காய் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் குழந்தைங்க பெரியவங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் பால் செஞ்சு கொடுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கிறேங்க. தேங்காய் பால் காய்ச்சும் போது ஃபஸ்ட்டு 2 பால் மட்டும் எடுத்துக்குவாங்க. அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பால். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் கெட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக பச்சரிசி கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சி சேர்த்துப்பாங்க. எங்கள் வீட்டில் பச்சரிசி யூஸ் பண்ண மாட்டேங்க. அதனால் நான் வெறும் தேங்காய் மட்டும்தாங்க எடுத்து பால் எடுக்கிறேன். இப்போது 2வது டைமு பால் எடுக்கிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துக்கிறேங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 4-5 சுற்று விட்டதுக்கப்புறமா இன்னொரு டம்ளர் தண்ணி விட்டு நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க. இப்போ 2வது பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் வீடியோ பர்பஸ்க்காக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறேங்க. நீங்கள் கையில் கூட புழிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அதிகமான சத்துக்கள் இருக்குதுங்க. வாரத்தில் 2 டைம் நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட நரம்பு மண்டலமெல்லாம் உறுதியாகுங்க. தேங்காய் பாலில் உடல் எடை அதிகரிக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. உடல் எடையை சீராக்கிறதுக்கு தேங்காய் பால் மிகவும் உதவியாக இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுங்க. அதனால் நம்ம வாரத்தில் 2 டைமாவது தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குங்க. தேங்காய் பால் 2 டைம் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போது நம்ம அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. தேங்காயோட துகள்கள் ஒன்று இருந்துச்சுனாலும் ஃபில்ட்ராகி வந்துடுங்க. இப்போது நான் கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணுறேங்க. உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அஸ்கா சர்க்கரை, அதாவது வெள்ளை சர்க்கரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நாங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேங்க. 3/4 கப் நாட்டு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஒரே டைமில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சர்க்கரை ஒவ்வொரு அளவு இனிப்பு தன்மை இருக்குங்க. அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான இரும்பு சத்து இருக்குதுங்க. அதனால் நம்மளோட எலும்பு வலிமை பெறுங்க. அடிக்கடி தேங்காய் பால் சேர்த்துட்டு வர்றவங்களுக்கு எலும்புரிக்கு நோய் ஏற்படாதுங்க. உடலில் இருக்கக்கூடிய நச்சுகளை அழிக்கிறதுக்கும் நம்மளுக்கு தேங்காய் பால் உதவியாக இருக்குதுங்க. ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணலாங்க. இப்போது நம்ம தட்டி வச்சுருக்கிற ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏலக்காய் வாசனைக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோங்க. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் 2 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகரோட அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. நான் எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையிலேருந்து இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. லாக்டவுன் பீரியட் அப்படிங்கிறதுனால நாட்டு சர்க்கரை ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி தர்றாங்க. அதனால் அளவு சரியான அளவு சொல்ல முடியலைங்க. நல்ல நாட்டு சர்க்கரையாக இருக்குது அப்படின்னா 1 கப் நாட்டு சர்க்கரை 3 கப் தேங்காய் பாலுக்கு சரியான அளவாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தேங்காய் பால் கொதிக்கக்கூடாதுங்க. நல்லா நுரக்கட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை சேரும். பாருங்கள், யம்மியான தேங்காய் பால் இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.